ஸோ அனைவருக்கும் மாலை வணக்கம். எஸ், எல்லாரும் தீபாவளியை பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்காக நம்ம அடா 247ல் தீபாவளிக்கான ஸ்பெஷல் ஆஃபர் போயிட்டுருக்கு. ஸோ என்ன ஆஃபர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய அதிகாரம் பேட்ச் அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கு. ஸோ அந்த பேட்சில் ஜாயின் பண்ணும்பொழுது நமக்கு சிலபஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டாபிக் எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இந்த பேட்சை பர்ச்சேஸ் பண்ணோன்னா நான் மறக்காமல் நம்மளுடைய கோடான YT04 பயன்படுத்தி வாங்க. ஸோ எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது எல்லா விஷயத்தையும் நான் கடைசியாக சொல்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 60 நாளைக்கான பிளான் அப்படின்றது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா இப்போ 21ஆம் தேதி, அக்டோபர் 21ஆம் தேதி. ஸோ இதே மாதிரி பார்க்கும்போது டிசம்பர் 21ஆம் தேதி நமக்கு என்னது எஸ்ஐ எக்ஸாம். ஸோ இப்போ இருந்து கரெக்டாக நம்ம எக்ஸாம் டேட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 60 நாட்கள் இருக்குது. இந்த 60 நாட்களை நம்ம எப்படி படிக்கணும், எதை படிக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். இந்த ஸ்டடி பிளானை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வீட்டில் ஜெராக்ஸ் எடுத்து ஒட்டி வச்சுக்கிட்டா கூட நல்லது தான். ஓகேவா? ஸோ என்னென்ன இந்த 60 நாட்கள் பிளான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எஸ்ஏ எக்ஸாம் பற்றி ஃபஸ்ட்டு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த எஸ்ஏ எக்ஸாம் அப்படின்றது நமக்கு ஒரு 3 ஸ்டேஜில் நடக்கும். ஸோ என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ரிட்டன், அடுத்து ஃபிசிக்கல், அதுக்கப்புறம் இன்டர்வியூ. ஸோ ரிட்டன் எக்ஸாமில் 70 மார்க்கும், ஃபிசிக்கலில் 15 மார்க்கும், இன்டர்வியூவில் 10 மார்க். ஒட்டுமொத்தமாக கூட 95 மார்க் வரும். ஸோ ஸ்பெஷல் சர்டிஃபிகேட் NSS NCC ஸ்போர்ட்ஸ் அப்படி வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு 5 மார்க், மொத்தமாக 100 மார்க். ஸோ இந்த 100 மார்க்கை விட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ மார்க்குன்னு செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த 3 ஸ்டேஜ் என்ன கேட்டால், ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் கிளியர் பண்ணால் தான் செகண்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ் கிளியர் பண்ணால் தான் தேர்ட் ஸ்டேஜ். ஸோ இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இதில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம். ஸோ அந்த ரிட்டன் எக்ஸாம் 70 மார்க்குக்கு நடக்கும். அந்த ரிட்டன் எக்ஸாம் அப்படின்றத நமக்கு 2 பார்ட்டாக சொல்லியிருப்பாங்க. ஸோ என்னென்னு கேட்டால், ஃபஸ்ட்டு காலையில் நடக்கக்கூடியது மெயின் ரிட்டன் எக்ஸாமும், மதியம் நடக்கக்கூடியது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் நடக்கக்கூடியது. ஸோ மெயின் ரிட்டன் எக்ஸாமில் நீங்கள் கிளியர் பண்ணால் தான் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். ஓகேவா? ஸோ அந்த மெயின் ரிட்டன் எக்ஸாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டாக கொடுத்துருப்பாங்க, பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி. ஸோ பார்ட் ஏ அப்படின்றது என்ன கேட்டால் ஜென்ரல் நாலேஜ், பார்ட் பி அப்படின்றதுனா சைக்காலஜி. ஜென்ரல் நாலேஜ் அப்படின்றது 40 மார்க்கும், சைக்காலஜின்றது 30 மார்க்கும் நமக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி ரெண்டுத்தையும் சேர்க்கும் பொழுது நமக்கு 70 மார்க். இந்த 70 மார்க்கில் குறைஞ்சபட்சம் 60க்கு மேலே ஸ்கோர் பண்ணால் தான் நம்ம அடுத்த ஸ்டேஜ் போக முடியும். ஸோ அப்போ 60 மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு எதை சார் ப்ரிப்பேர் பண்ணணும், என்னென்ன படிக்கணும் அப்படின்னா, ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய, ஸோ ஜென்ரல் நாலேஜ்னு சொல்லுவாங்க, இல்லை ஜென்ரல் ஸ்டடீஸ். ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸில் 40 மார்க். ஸோ ஒரு கொஸ்டினுக்கு அரை மார்க் கொடுப்பாங்க. அப்போ 80 கொஸ்டின் இருக்க போது, அப்போ 40 மார்க். அப்போ ஜென்ரல் ஸ்டடீஸில் 80 கொஸ்டின் இருக்க போது, அந்த 80 கொஸ்டினும் எதுலேருந்து கேட்பாங்கன்னா சயின்ஸ் அண்ட் சோசியல் சயின்ஸ்லேருந்து கேட்பாங்க. சயின்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த 3 டாப்பிக்ல இருந்தும், சோசியல் சயின்ஸ்லேருந்து ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபில இருந்தும் கேட்பாங்க. ஸோ இதுல இருந்து ஒட்டு மொத்தமாக என்ன பண்ணுறாங்க, 80 கொஸ்டின் வரும். ஸோ அந்த 80 கொஸ்டின் எப்படி டிவைட் பண்ணி கேட்பாங்க அப்படின்னு கேட்டால், ஸோ ஆவரேஜாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 10 மார்க் போடுங்களேன், 10 கொஸ்டின் போடுங்களேன். இதில் 10 கொஸ்டின், இதில் 10 கொஸ்டின், இதில் 10 கொஸ்டின். அடுத்து பாருங்க, அடுத்து 10 கொஸ்டின், 10 கொஸ்டின், ஸோ 10 கொஸ்டின், அதுக்கப்புறம் 10 கொஸ்டின். ஒட்டு மொத்தமாக கொட்டிங்கன்னா 70 கொஸ்டின் வரும். சார் அப்போ மீதி இருக்க 10 கொஸ்டின் எங்கே சார்? மீதி ரிமைனிங் இருக்க 10 கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்டாட்டிக் ஜிகே. ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன பண்ணுவாங்க, வினாக்கள் கேட்பாங்க. ஒட்டு மொத்தமாக 80 கொஸ்டின். அதுக்கப்புறம் சைக்காலஜின்னு சொல்லி ஒரு பார்ட் கொடுத்துருப்பாங்க, பார்ட் பி. அதுல இருந்து எவ்வளோ கொஸ்டின் வரும், 60 கொஸ்டின் வரும். அந்த 60 கொஸ்டினை 3 பார்ட்டாக பிரிச்சிருப்பாங்க. ரீசனிங்ல இருந்து 40 கொஸ்டினும், ரீசனிங்ல இருந்து 20 கொஸ்டினும், மேக்ஸ்ல இருந்து 20 கொஸ்டினும், அதுக்கப்புறம் தமிழ்ல இருந்து 10 கொஸ்டின், அதுக்கப்புறம் இங்கிலீஷ்ல இருந்து நமக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு 10 கொஸ்டின். ஒட்டு மொத்தமாக கொண்டீங்கன்னா 60 கொஸ்டின். ஓகேவா? ஸோ இந்த 60 கொஸ்டின் ஒரு கொஸ்டினுக்கு அரை மார்க், ஸோ 30 மார்க்ன்றது கிடைக்கும். அப்போ 40 + 30 = 70 மார்க்ஸ் அப்படின்றது கிடைக்கும். ஓகேவா? 40 + 30 70 மார்க்ஸ் அப்படின்றது கிடைக்கும். இந்த 70 மார்க்ஸை எப்படி ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம என்னென்ன படிக்கணும், எதை படிக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு டேட் வைஸ் கொடுத்துருக்கேன். ஒரு நாளைக்கு என்னென்ன படிக்கணுன்ற விஷயத்தையும் நான் சேர்த்து சொல்லியிருக்கேன். ஸோ டெய்லி என்ன படிக்கணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கேன். டெய்லி பிளான் என்ன கேட்டால், நம்ம பார்ட் ஏ பார்ட் பி படி தான் பிரிச்சிருக்கேன். டெய்லி ஒரு 4 ஹவர்ஸ் படித்தா போதும். இந்த 60 நாட்கள் இல்லையா சார், கண்டிப்பாக இந்த 60 நாட்களில் 4 ஹவர்ஸ் நான் சொல்கிறத கண்டிப்பாக ஃபாலோ பண்ணினா ஈஸியாக பண்ணலாம். இந்த 4 ஹவர்ஸ் பார்க்கும்போது என்ன கேட்டால், முதல்ல இருக்கக்கூடிய 3 ஹவர்ஸ் ஜிகே பார்ட். ஒரு நாள் சயின்ஸ் படிக்கணும், ஒரு நாள் சோசியல் படிக்கணும். அதே நாளில் அடுத்த 1 ஹவர் எதுக்குன்னா சைக்காலஜி படிக்கலாம், இல்லை தமிழ் படிக்கலாம், இல்லை இங்கிலீஷ் படிக்கலாம், உங்களுக்கு நேரத்துக்கு ஏற்றாப்புல. ஆனால் இந்த 3 டாப்பிக்ல ஏதாவது ஒரு டாபிக் 1 ஹவர் டச் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பார்க்கும்பொழுது நம்ம என்ன சொல்கிறோம், இந்த ஸ்டடி பிளான் போட்டிருக்கோம். இந்த ஸ்டடி பிளான் படி பார்க்கும்பொழுது நமக்கு என்ன சொல்கிறாங்க, இப்போ பாருங்களேன், டியூஸ்டே, ஸோ அக்டோபர் 21 இன்னைக்கு என்ன படிக்கணும் அப்படிங்கன்னா 6th சயின்ஸ் டேர்ம் 1. ஸோ டேர்ம் 1 நீங்கள் படிக்கிறீங்க. டேர்ம் 1 படித்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ 1 ஹவர் சைக்காலஜி படிக்கலாம். இல்லை சார் நான் இன்னைக்கு தமிழ் படிக்கிறேன், தமிழ் படிக்கலாம். இல்லை சார் இங்கிலீஷ் படிக்கிறேன், ஏதாவது ஒன்று படிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி அடுத்த நாள் அக்டோபர் 22 வெனஸ்டே பார்த்தீங்கன்னா, அதே பார்த்தீங்கன்னா சயின்ஸ் டேர்ம் 2. அதில் அப்புறம் என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணலாம், சைக்காலஜி படிக்கலாம், தமிழ் படிக்கலாம், இல்லை இங்கிலீஷ் படிக்கலாம். இல்லை நீங்கள் பிரிச்சுக்கங்க.
ஸோ சைக்காலஜி 2 நாள், தமிழ் 2 நாள், அதுக்கப்புறம் இங்கிலீஷ் 1 நாள். ஸோ இந்த மாதிரி பிரித்து கூட நீங்கள் என்ன பண்ணலாம், படிக்கலாம். எப்படி சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் 2 நாள் சைக்காலஜி, அடுத்த 2 நாள் தமிழ், அடுத்த 1 நாள் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன படிச்சுக்கணும், இங்கிலீஷ் படிச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி படிக்கும்பொழுது உங்களுக்கு ஒட்டு மொத்தமாக கவர் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வாரத்திலே பாருங்களேன், உங்களுக்கு எத்தனை நாள் இருக்குது, இன்னிலேருந்து பார்க்கும்பொழுது 5 நாள் இருக்குது. அப்போ 3 நாள் சயின்ஸ் டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3 முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் சோசியல் 2 டேர்ம் முடிச்சுட்டுனா உங்களுக்கு எத்தனை நாள் வந்துடுது, ஸோ 5 நாளில் 6th புக்கில் திட்டத்திட்ட கவர் பண்ணிட்டீங்க, 2த்தையும் கவர் பண்ணிட்டீங்க. இதில் பார்த்தீங்கன்னா சைக்காலஜி அண்ட் தமிழ் அண்ட் இங்கிலீஷும் கவர் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த நாள் என்ன பண்ணணும்னு கேட்டால் ஏதாவது ஒரு கொஸ்டின் பேப்பர் நம்ம இன்ஸ்டியூட்லன்றதை தாண்டி நான் டெலிகிராம் சேனலில் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் போட்டு விட்டே இருப்பேன். 6th சயின்ஸ் ஃபுல்லு, 7th சயின்ஸ் ஃபுல்லு. ஸோ இந்த மாதிரி சயின்ஸ் ஃபுல்லு, சோசியல் ஃபுல்லுன்னு கொஸ்டின் பேப்பர் போட்டு கொடுத்துருப்பேன். அந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து நீங்கள் டெஸ்ட் போட்டு பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஒரு நாள் டெஸ்ட்டுக்கு, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் டெஸ்ட்டுக்கு, ஓகேவா. அடுத்த நாள் மண்டே பார்க்கும்போது 6th சோசியலை முடிச்சிருவீங்க. ஒட்டு மொத்தமாக என்னது 6 நாட்களில் 6th பாடம் ஃபுல்லாக முடிச்சிடுறீங்க, ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது என்ன கேட்டீங்கன்னா அடுத்த 2வது வாரம், ஸோ அக்டோபர் 27லேருந்து என்ன பண்ணுறீங்கன்னா 7th புக்கை கையில் எடுக்கிறீங்க. ஸோ 6th டேர்ம் 3 முடிச்சதுக்கப்புறம் அக்டோபர் 28க்கு அப்புறம் 7th புக்கை கையில் எடுக்கிறீங்க. இந்த 7th புக்கை டேர்ம் வைஸாக முடிக்கிறீங்க. ஃபஸ்ட்டு சயின்ஸு, அதுக்கடுத்து சோசியல். ஸோ நவம்பர் 3 என்ன பண்ணுறீங்க, சோசியலை முடிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் பாருங்களேன், நவம்பர் 4லேருந்து என்ன பண்ணுறீங்கன்னா 8th சயின்ஸ் புக்கை எடுத்துக்கிறீங்க. 8th சயின்ஸ் புக்கை 3ஆக பிரிச்சுக்கலாம். இல்லை பழைய புக் இருக்குது பார்த்தீங்களா, டேர்மாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்த எடிஷன் 2021 சம்திங் நினைக்கிறேன். 2021 சம்திங்கில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு டேர்மாக வந்திருக்கும். அந்த டேர்மை கூட எடுத்து நீங்கள் படிக்கலாம். ஸோ சயின்ஸ் டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3ன்னு பிரித்து எடுக்கலாம். இல்லை ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அப்படின்னு சொல்லி நீங்கள் பிரித்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சோசியலை பாருங்களேன், சோசியல் 1, டேர்ம் 1, டேர்ம் 2, அதுக்கப்புறம் டேர்ம் 3. ஸோ இதுக்கப்புறம் வரும்பொழுது என்ன கேட்டிங்கன்னா நவம்பர் 10லலாம் பார்க்கும்பொழுது நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, 8th புக்கை முடிச்சிருவீங்க. அப்போ நவம்பர் 10க்குள்ளே நீங்கள் எத்தனை புக்கை முடிச்சிருங்க, 6th, 7th, 8th. ஸோ பாதி கிணறாக தாண்டிட்டீங்க. இதுக்கப்புறம் வரக்கூடிய முக்கியமான விஷயங்கள் இருக்கக்கூடிய டாபிக் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல் புக். இந்த ஸ்கூல் புக்கை தான் நீங்கள் நல்லா படிக்கணும். அதனால் 6லேருந்து 8 வரைக்கும் படிக்கும்போது உங்களுடைய படிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிடும், ஓகேவா. ஸோ அந்த கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆனோடனே அதுக்கப்புறம் நீங்கள் படிக்கிறது எல்லாமே ஈஸியாக வந்துடும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். அடுத்து நீங்கள் ட்ராவல் ஆகும்பொழுது 9th புக்கில் ட்ராவல் ஆகுங்க. எப்போ, நவம்பர் 11 அப்போ 11th புக்கில் ட்ராவல் 9th புக்கில் ட்ராவல் ஆகுங்க. ஃபர்ஸ்ட் என்ன கேட்டால் 9th டேர்மாக கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அதை கூட எடுத்து வச்சு நீங்கள் படிக்கலாம். ஏன்னா அதில் நிறைய கண்டென்ட் இருக்கும். அதனால் அதை எடுத்து வச்சு படிச்சுங்க. ஸோ சயின்ஸ் டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3. ஸோ இதை படிக்கிறீங்க. அடுத்து சோசியல் டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3. ஸோ இதை படிக்கிறீங்க. அப்படி படிக்கும்பொழுது என்ன கேட்டீங்கன்னா அடுத்து நவம்பர் 17க்குள்ளே நீங்கள் 9th புக்கை முடிச்சிருங்க. இடையில என்ன கேட்டீங்கன்னா நம்ம கொடுக்குற டெஸ்ட்டை நீங்கள் அடிக்கடி ஃபாலோ பண்ணால் போதும், ஓகேவா. ஸோ இடையில என்ன பண்ணணும், சைக்காலஜியும் படிச்சுக்கணும், தமிழும் படிச்சுக்கணும், இங்கிலீஷும் படிச்சுக்கணும், ஓகேவா. அதுக்கப்புறம் பாருங்களேன், அதுக்கப்புறம் நவம்பர் 18 அப்போ நீங்கள் 10th புக்கை ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஸோ 10th என்ன கேட்டால் நீங்கள் டேர்மாக எடுத்துக்கலாம், இல்லை ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜின்னு எடுத்துக்கலாம், ஓகேவா. அப்போ ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜின்னு எடுத்துக்கும் பொழுது ஸோ ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஸோ ஒன்று முடிக்கிறதுக்கு ஒரு நாள் நான் கொடுத்துருக்கேன். தாராளமாக முடிக்கலாம், ஈஸியாக முடிக்கலாம். ஸோ இந்த ஷெடியூல் படி யாராவது ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணனா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணலாம். ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே. ஸோ சாட்டர்டே என்ன கேட்டால் 10th சோசியல் 2, ஓகேவா. அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது இங்கே ஒரு டெஸ்ட் எழுதிக்கிங்க. ஸோ சயின்ஸில் ரிலேட்டடாக இல்லை சோசியல் ரிலேட்டடாக டெஸ்ட் எழுதிக்கிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மண்டே 10th முடிச்சிருவீங்க. ஸோ நவம்பர் 24ஓட ஸோ இப்போ நான் சொல்கிற 21ஆம் தேதியிலேருந்து அடுத்த மாதம் நவம்பர் 21ஆம் தேதிக்குள்ளே என்ன பண்ணியிருப்பீங்க, 6லேருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கை கண்டிப்பாக முடிச்சிருங்க. அதுவும் சயின்ஸ் அண்ட் சோசியல் கண்டிப்பாக முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது நவம்பர் 25லேருந்து நம்ம என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, ஸோ அடுத்தது நம்மளுடைய 11th 12th புக்கை படிக்க ஆரம்பிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு எந்த 11th புக்கை படிக்கணும் அப்படின்னு கேட்டால் எஸ்ஐக்கு நியூட்ரிஷன் அண்ட் டயட். 11th புக்கில் நியூட்ரிஷன் டயட்னு சொல்லக்கூடிய ஒரு புக் இருக்கும், அந்த புக்கை படிக்கணும். அதுக்கப்புறம் 11th சோசியலில் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ரீட் அவுட். ஸோ பாக்ஸ் கண்டென்ட், புக் பேக், அதுக்கப்புறம் டார்க் லெட்டர் கொடுத்துருந்தா இதை மட்டும் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் 11th நியூட்ரிஷன் டயட். ஸோ ஒரு நாளில் படிக்க முடியாத அடுத்த லெசன் இருக்கும். ஸோ அதையும் 2வது பார்ட்டாக படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 11th சோசியலில் மீதி ஏதாவது மிஸ் பண்ணால் ஸோ 11th சோசியல் சயின்ஸில் பார்க்கும்போது ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணால் இந்த வாரம் ஃபுல்லாக 11th நியூட்ரிஷன் டயட்டையும் 11th சோசியல் புக்கையும் படிக்க போகிறீங்க. ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஓகேவா, ஐஎன்எம் இது எல்லாத்தையும் நான் கேட்டால் இந்த வாரம் ஃபுல்லாகவே நீங்கள் படிக்க போகிறீங்க, ஓகேவா. 11th புக்கு, ஓகேவா. டிசம்பர் 1 என்ன பண்ணியிருப்பீங்க, 11th புக்கை ஓரளவு கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. ஏன் டிசம்பர் 2 வரைக்கும் நான் 11th புக்கு தான் கொடுத்துருக்கேன். ஸோ டிசம்பர் 1 வரைக்கும் 11th புக்கை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது டிசம்பர் 2லேருந்து நம்ம உங்களுக்கு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சயின்ஸ் புக் 11th 12th சயின்ஸ் புக்கை ஸ்டார்ட் பண்ணுவீங்க. 11th 12th புக்கு சயின்ஸ் புக்கில் என்ன சார் படிக்கணும், ஒரு லைனாக படிக்கணுமா கேட்டால் கிடையாது. பாக்ஸ் கண்டென்ட்டை படித்தா போதும், புக் பேக்கை படித்தா போதும். ஸோ இதை மட்டும் நீங்கள் கவர் பண்ணால் போதும், வேறு எதுவும் கவர் பண்ண தேவை. அப்போ பார்க்கும்போது டிசம்பர் 6 வரைக்கும் 11th 12th சயின்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. ஸோ நான் சொல்கிறபடி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் என்ன கேட்டால் டிசம்பர் 8ல் பார்க்கும்பொழுது டிசம்பர் 8 வரும்போது தான்
எல்லாமே 11th 12th சோசியல் அண்ட் சயின்ஸை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ இதே கூட என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சைட் பை சைடு பிசிக்ஸ், தமிழ், அதுக்கப்புறம் இங்கிலீஷ். ஸோ சரி பிசிக்ஸ் சொல்லிட்டேன். சைக்காலஜி, தமிழ், இங்கிலீஷ் இதையும் சேர்த்து கவர் பண்ணிட்டே வரணும். ஒரு நாளைக்கு என்னென்ன டாபிக் எல்லாத்தையும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் எடுத்து சால்வ் பண்ணி பார்த்துட்டே வரணும். ஸோ அது சைட் பை சைடு பண்ணிட்டே வந்தீங்கன்னா 1 hour பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். அடுத்து பாருங்களேன், டிசம்பர் 9லேருந்து நம்ம என்ன சார் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டால், டிசம்பர் 9லேருந்து டிசம்பர் 15 வரைக்கும் தான் போட்டிருக்கேன். அடுத்த ஒரு 6 நாட்கள் நான் உங்களுக்கு ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்கேன். அப்போ அடுத்த 6 நாட்கள் என்ன கேட்டால், கடைசி ஒரு வாரம் ஃப்ரீயாக கொடுக்குறேன். அப்போ நீங்கள் எதெல்லாம் படிக்கலையோ அப்போ படிச்சுக்க வேண்டாம். இல்லை கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்ட்ராட்டஜிக்கே அந்த டைமில் படித்தாலும் படிச்சுக்கலாம். இல்லைனா இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, எதெல்லாம் உங்களுக்கு மனப்பாடம் ஆகலையோ, எதெல்லாம் உங்களுக்கு படிக்க முடியலையோ, எதெல்லாம் மனப்பாடம் ஆகலையோ அந்த விஷயத்தெல்லாம் கடைசியில் மனப்பாடம் பண்ணிக்கலாம். அதனால தான் 6 நாள் விட்டுருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ கடைசியாக ஒரு 6 நாள் பாருங்களேன். இந்த கடைசி 6 நாள் என்ன கேட்டால் ரிவிஷன். ஸோ ரிவிஷன் அப்படின்றது 6 ரிவிஷன் கொடுத்துருக்கேன். இந்த 6 ரிவிஷனை பண்ணிட்டு போனால் கண்டிப்பாக எக்ஸாமில் 140க்கு 130 எடுக்கலாம். ஸோ அதனால் இந்த நான் சொல்லியிருக்க இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் கரெக்டாக வாட்ச் பண்ணாலே போதும். ஓகேவா? கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும். 140க்கு 130 கொஸ்டின் ஈஸியாக அடிக்கலாம். 65 கொஸ்டின் சால்ட்டாக போடலாம். ஸோ இந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணுறவங்க கண்டிப்பாக 130 கொஸ்டின் போடுவீங்க. ஸோ அதனால் படிக்கிறவங்க எல்லாரும் இந்த மாதிரி பிளான் பண்ணி படிச்சிங்க. ஸோ இது ஒரு டீட்டெயிலான எக்ஸ்பிளனேஷன். இன்னும் 60 நாட்கள் தான் இருக்குது. இன்னிலேருந்து டேட்டு கலெக்ட் பண்ணால் கூட. ஸோ அதனால் கரெக்டாக மறக்காமல் நல்லா படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா? சரி, ஓகே. ஸோ நம்மளுடைய அடா 247ல் தீபாவளிக்கான ஆஃபர் போயிட்டுருக்கு. ஸோ அந்த ஆஃபரில் நம்ம எஸ்ஐக்காக அதிகாரம் சொல்லக்கூடிய பேட்சை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பேட்சை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க என்ன கேட்டால், மறக்காமல் நம்மளுடைய கோடான YT04 பயன்படுத்தி வாங்கலாம். ஸோ எப்படி வாங்குறது அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் அடா 247 ஆப்பை நீங்கள் ப்ளே ஸ்டோர்லையும் டவுன்லோட் பண்ணி உங்கள் மொபைல் ஐடி அதுக்கப்புறம் மெயில் ஐடி கொடுத்து, ஸோ மொபைல் நம்பர் மெயில் ஐடி கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா டேரெக்டாக குரோமில் வந்து அடா 247 சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணால் ஃபஸ்ட்டு காலம் இந்த மாதிரி வரும். ஸோ இதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா ஆல் கோர்சஸ் இருக்கும். ஸோ ஆல் கோர்ஸில் போய் ஸ்டேட் எக்ஸாம் கொடுங்க. ஸ்டேட் எக்ஸாமில் கொடுத்து தமிழ்நாடு கொடுத்து இங்கே பாருங்களேன் TNSRBன்னு கொடுத்தீங்கன்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே அதிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பேட்ச் வரும். ஸோ அந்த பேட்ச்சில் என்ன கேட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் போயிட்டீங்கன்னா அடியில் ஸ்க்ரோல் பண்ணிட்டே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனீங்கன்னா இங்கே ஸ்டடி பிளான் இருக்கும். ஸோ அந்த ஸ்டடி பிளானை கொடுத்து பிளான் கிளிக் ஹியர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த இதில் டவுன்லோட் ஆகும். ஸோ இதில் யார் என்னென்ன கிளாஸஸ் எடுக்கிறாங்க அப்படின்றது உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும். ஸோ இதை கொடுத்து என்ன பண்ணலாம், நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எந்தெந்த டைமில் என்னென்ன கிளாஸஸ் போகுது அப்படின்றது. ஸோ இந்த இதில் தான் நம்ம பேட்சஸே போகும். இதில் பை நவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, ஸோ பை நவ் கொடுத்தோன்னா என்டர் த கூப்பன் கோடு இருக்கும். இந்த கூப்பன் கோடில் தான் நம்மளுடைய கோடான கேபிட்டல் YT04 இதை கொடுத்து அப்ளைன்னு கொடுத்தீங்கன்னா ஆக்சுவலாக இருக்கிற ப்ரைஸோட இன்னும் கம்மியான ப்ரைஸ் கிடைக்கும். ஓகே, நார்மலாக உங்களுக்கு கொடுக்கக்கூடியது இந்த தீபாவளி ஆஃபரில். ஸோ தீபாவளி ஆஃபர் இல்லாமல் நமக்கு 23% தான் கொடுப்பாங்க. ஆனால் இந்த தீபாவளி ஆஃபரில் நமக்கு என்ன பண்ணுறாங்க, 30% ஆஃபர் கொடுக்குறாங்க. எங்களுடைய கோட் YT04 பயன்படுத்தினா உங்களுக்கு 32% ஆஃபர் கொடுக்கும். ஸோ கொடுத்து நீங்கள் பை நவ் கொடுத்தீங்கன்னா இந்த பேட்ச் பர்ச்சேஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் எங்கள் கூட ஜாயின் ஆகிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம உங்களுக்கு கைட் பண்ணுவோம். ஸோ இந்த அதிகாரம் பேட்சில் நான் எடுக்கக்கூடிய கிளாஸஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் எடுக்கக்கூடியது சயின்ஸ் அண்ட் ஜியாகிரஃபி அப்படின்றத நான் எடுக்கிறேன். ஸோ அதனால் பர்ச்சேஸ் பண்ணுறவங்க மறக்காமல் YT04 அப்படின்ற கூட பயன்படுத்துவாங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல நல்ல விஷயங்களோட உங்களை வந்து பார்க்குறேன். அனைவருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம்.